ஜூன் 9 அன்னைக்கு ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை 50 பேசிஸ் பாயிண்ட் குறைச்சாலும் லாஸ்ட் 2 ட்ரேடிங் செஷன்ல மட்டும் இந்தியாவில் நிஃப்டி 50, சென்செக்ஸ், மிட் கேப், ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் எல்லாம் 2% அதிகமாக விழுந்திருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற ஈரான் இஸ்ரேல் வார். இந்த வீடியோல இந்த வார்னால இந்தியா எக்கனாமி அது மட்டும் இல்லாம எந்த செக்டர்ஸ் அதிகம் அஃபெக்ட் ஆன்றதை பார்ப்போம் வாங்க. வேர்ல்டுல அதிகம் ஆயில் இம்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ்ல இந்தியா 3வது இடத்துல இருக்கு. இந்தியா இதோட மொத்த ஆயில் யூசேஜ்ல 80% அதிகமான ஆயில் இம்போர்ட் தான் பண்ணுது. ஸோ இதுல 40% ஆயில் ஈரான், ஈராக், குவைத், யுஏஇ, சவுதி இதுல இருந்து தான் இறக்குமதி பண்ணுது. ஸோ இந்த 40% ஆயில் ஈரான் ஹமாஸ் வழியா தான் வருது. இந்த 40% குட் ஆயில் சப்ளை ஈரான் இஸ்ரேல் வார்னால சப்ளை டிஸ்டர்ப்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால தான் லாஸ்ட் 2 டேஸ்ல குரூட் ஆயில் பிரைஸ் 7% அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த குரூட் ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால குரூட் ஆயிலுக்கு பே பண்ற யூஎஸோட டாலர் வேல்யூ டிமாண்ட் அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால இந்தியன் ரூபி வீக் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ இதனால தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் இந்தியன் மார்க்கெட்ல செல் ஆஃப் அதிகமாக பண்றாங்க. செல் ஆஃப் அதிகமாக பண்றதுனால சேஃப் அசெட்டான யூஎஸ் பாண்டு, கோல்டுல அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால ஷார்ட் டேர்ம்ல இந்தியன் மார்க்கெட் ஷார்ப் கரெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூட் ஆயில பேஸ் பண்ணி இருக்கிற ஸ்டாக்ஸ்ல ரொம்ப அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்கு. அதில் என்னென்ன ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏவியேஷன் ஸ்டாக்ஸ், ஆட்டோமோட்டிவ் ஸ்டாக்ஸ், டயர் ஸ்டாக்ஸ், பெயிண்ட் ஸ்டாக்ஸ்ல ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஏன்னா இதனோட ப்ராஃபிட் மார்ஜின் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். ஸோ இதனால ஷார்ட் டேர்ம்ல இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஹை ப்ரெஷர்ல இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல ஹை ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால இந்தியன் எக்கனாமி ஹை ப்ரெஷர்ல இருக்கும். ஷார்ப் கரெக்ஷன் ஆக சான்சஸ் இருக்கு. பட் லாங் டேர்ம்ல பாக்குறப்ப இந்தியனோட எக்கனாமி growth நல்லா இருக்கு. ஸோ லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸ்டாக்ஸ் கரெக்ஷனா கொஞ்சம் கொஞ்சமா அக்குமுலேட் பண்ணுங்க.